அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். இது ஒரு காப்பியம் தொடர்பான கட்டுரை. தேம்பாவணி காப்பியம் நம்மளுக்கு தெரியும், வீரமாமுனிவர் இயற்றியதுன்னு. அந்த காப்பியத்தில் தொல்காப்பியர் சுட்டக்கூடிய நானிலம், முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல். தொல்காப்பியர் பாலை திணையை சொல்ல மாட்டார், நானிலம் தான். ஏன்னா பாலை என்ற ஒரு அமைப்பு நம்ம நாட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வெடுத்து சொல்லுவார். அது மாதிரி இங்கே தேம்பாவணியில் தொல்காப்பியம் சுட்டக்கூடிய அந்த நானில அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் இந்த கட்டுரை. வாங்க முன்னுரைக்குள்ளே போகலாம். முன்னுரை. இத்தாலியைச் சேர்ந்த கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழின் மீது கொண்ட தீராத பற்றினால் தமிழ் இலக்கியங்கள் பலவற்றை கற்று தன் பெயரையும் தமிழில் வீரமாமுனிவர் என மாற்றிக்கொண்டார். அவர் தமிழ்நாட்டு மரபை பின்பற்றி எழுதிய நூல்களுள் தேம்பாவணியும் ஒன்றாகும். இத்தகைய தேம்பாவணியின் நாட்டுப் படலத்தில் இடம்பெற்றுள்ள நானிலம் பற்றிய செய்திகளை தொல்காப்பியர் தம் பொருளதிகாரத்தில் சுட்டியுள்ள நானிலம் பற்றிய செய்திகளோடு ஒப்பிட்டு ஆராய்வது இக்கட்டுரையின் நோக்கமாகும். தொல்காப்பியரின் நானில பாகுபாடு. இவ்வுலகில் நிலங்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐவகையாக படைக்கப்பட்டிருந்தாலும் உலகில் எந்த மொழியிலும் மக்களின் வாழ்க்கைக்கான ஒரு இலக்கணத்தை எவரும் படைக்கவில்லை. ஆனால் நம் நாட்டில் தொல்காப்பியர் மக்களின் வாழ்க்கைக்குரிய இலக்கணமாக தொல்காப்பிய பொருளதிகாரத்தை படைத்து உலகில் எந்த மொழியும் பெறாத தனி சிறப்பை நம் தமிழ் மொழிக்கு பெற்று தந்துள்ளார். தொல்காப்பியர் தம் பொருளதிகாரத்தில் நானிலங்களை பற்றி குறிப்பிடும் பொழுது மாயோன் மேய காடுறை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்பொனல் உலகமும், வர்ணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல் என படுதிரை வையம் பாத்திய பண்பே என தொல்காப்பிய அகத்திணையியல் 5வது நூற்பாவில் இவ்வாறு சுட்டுவார். இதில் காடு சார்ந்த பகுதி முல்லைக்கும், மலை சார்ந்த பகுதி குறிஞ்சிக்கும், மிகுதியான நீர்வளம் கொண்ட பகுதி மருதத்திற்கும், பெருமணல் பரப்பை சார்ந்த பகுதி நெய்தல் நிலத்திற்கும் உரிய நிலங்களென உலகம் படைக்கப்பட்ட பொழுது பகுத்த நிலங்களாகும் என கூறுகின்றார். உலகத்தை தொல்காப்பியர் நானிலங்களாக பகுத்த பண்பை வீரமாமுனிவர் அவ்வாறே எடுத்துக்கொண்டு தன் நூலான தேம்பாவணியிலும் நாட்டுப்படலத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என நானிலங்களாக பகுத்து அந்நிலங்களை பற்றிய செய்திகளை செய்யுள்களாக கூறுகின்றார். நிலம் பற்றி வீரமாமுனிவர். தொல்காப்பியர் நானிலங்களை அதற்குரிய பகுதிகளை பற்றிய செய்திகளை கூறியுள்ளாரே தவிர நிலம் பற்றிய பொதுவான செய்திகளை கூறவில்லை. ஆனால் வீரமாமுனிவர் நிலம் பற்றி குறிப்பிடும் பொழுது நிலமானது தன்னை அகழ்வாரை பகைவர் என எண்ணி அவர்களுக்கு தீங்கு செய்யாமல் அவர்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை விளைவித்து தருகின்ற நன்மை செயலை செய்வதாக உவர்க்கும் தாழ்கடல் உடுத்து அகல் விரிதலை ஞாலம் எவர்க்கும் தாயென எண்ணிலா கிளிபட கீரும் அவர்க்கும் தான் உணவு அளித்தலே நோய் செய்வாருக்கு உதவி என தேம்பாவணி நாட்டுப்படலம் 11வது பாடலில் மொழிகின்றார். குறிஞ்சி நிலம். மலையாகிய குறிஞ்சி நிலத்தை பற்றி தொல்காப்பியர் சுட்டும் பொழுது மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி என சுட்டுகின்றார் தொல்காப்பிய அகத்திணையியல் 5வது நூற்பாவில். ஆனால் இங்கு வீரமாமுனிவர் மலை சார்ந்த பகுதியை சுட்டாமல் மலையை பற்றிய சில செய்திகளை மட்டும் தன் நூலில் சுட்டுகின்றார். அவர் ஆசிரியர் தாம் கற்ற நூலின் பொருளை விரித்துரைப்பதனால் அதனை கேட்கும் மாணவர்கள் பயன் பெறுகின்றனர். இதனைப் போல மலையானது தாம் கடலிலிருந்து நுகர்ந்த நீரை உலகோர் பயனடையுமாறு மலையாக உமிழ்கின்றது என தேம்பாவணி நாட்டுப்படலம் 4வது பாடலில் மலையின் செயலை ஆசிரியர்களுக்கு ஓமையாக குறிப்பிடுகின்றார். மேலும் அம்மலையின் செல்வ வளத்தினை பற்றி பாடும் பொழுது மலையிலிருந்து தோன்றக்கூடிய அருவியானது மலையில் மிகுந்துள்ள செல்வ பொருட்களை எல்லாம் வாரி அடித்து கொண்டு ஓடுகின்றது என தேம்பாவணி நாட்டுப்படலம் 6வது பாடலில் என்றவாறு சுட்டுகின்றார். புள்ளி மால்வரை பொன்னுலகு இடத்து எடுத்து உய்த்தல் உள்ளி வான்விடும் விடமென தாரைகள் ஒழுக வெள்ளி நீள்தொடர் விசித்து அதை படித்தன சூழ துள்ளி வீழ் உயிர் தூங்கிய அருவியின் தோற்றம் என தேம்பாவணி நாட்டுப்படலம் 5வது பாடலில் என்றவாறு சுட்டி அச்செயல் விண்ணும் மண்ணும் தனக்குத்தான்
மலை சொந்தமென இழுத்து போர் செய்வது போன்று இருப்பதாகச் சுட்டுகின்றார். முல்லை நிலம். முல்லை நிலமாகிய காடும் காடு சார்ந்த பகுதியையும் பற்றி தொல்காப்பியர் கூறியுள்ள செய்திகளை வீரமாமுனிவர் தம் தேம்பாவணியில் கூறவில்லை. எனினும் தொல்காப்பியர் முல்லை நில மக்களாக கூறிய ஆயர் பற்றிய செய்தி. மருத நிலம். மருத நிலம் வயலும் வயல் சார்ந்த பகுதியாகும் என தொல்காப்பியர் சுட்டுகின்றார். தொல்காப்பியர் சுட்டிய இம்மருத நில வயல் பகுதியை பற்றி வீரமாமுனிவர் அதிகமான செய்திகளை தன் நூலில் சுட்டியுள்ளார். அவர் நாட்டுப்படலத்தில் ஆற்று நீரால் மருத நிலம் பொலிவு பெறும் என்றும் விளைநிலமாகிய மருத நிலம் நீரை சிறைப்படுத்தும் என்றெல்லாம் கூறுகின்றார். வயல்களில் உழவர்கள் நெல்லை பயிரிடும்போது ஒரு நெல்லே பல கோடி நெல்லாக பெருக வேண்டும் என இறைவனுக்கு பூசையிட்டு சத்தமிட்டு வேண்டும் பொழுது எழும் அவர்களின் பேச்சொலியும், உலத்தியர்கள் நெல் பயிரிடும் மகிழ்ச்சியில் குலவையிட்டு குரவை கூத்தாடும் பொழுது எழும் ஒலியும், அந்நாட்டில் தேர் திருவிழா நடக்கும் பொழுது எழும் ஆரவார ஒலியைப் போல் தோன்றுகின்றன என்கிறார் தேம்பாவணி நாட்டுப்படல 12வது பாடலில். உழவர்கள் தாங்கள் பயிரிட்ட நெல் வளர்ச்சியுறுவதற்கு தகுந்த நீரை பாய்ச்சும் முறையை விளக்குகின்றார். அவர்கள் அருவியில் இருந்து ஓடி வரும் மிகுதியான வெள்ள நீரை அணைகட்டி தடுத்து ஒரு வழிப்படுத்தி தேவையான நீரை மட்டும் வயல்களுக்கு பாய்ச்சி நெற்கதிரை விளைவிக்கின்றனர். இவ்வாறு உழவர்கள் வயல்களுக்கு தேவையான நீரை அணைகளில் சேமித்து வைத்து தக்க நேரத்தில் தமது வயல்களுக்கு நீரை பாய்ச்சும் செயலினை பொறியுளாம் வழி போக்கிலது இயல்பட அடக்கி நெறியுலாவு அறம் நேரவை நிறுத்தினர் போன்றே என தேம்பாவணி நாட்டுப்படல 10வது பாடலில் என்றவாறு ஒப்பிட்டு விளக்குகின்றார். இதில் தவம் இருக்கும் முனிவர்கள் தம் ஐம்பொறிகளை அது செல்லும் வழியில் செல்ல விடாது தடுத்து தன் நெறியில் இறைவனை அடைய வேண்டும் என்று செலுத்துவதைப் போன்று இருந்ததாகும் என்கின்றார். மேலும் வயல்களில் வெண்பூக்கள் நிறைந்து கிடந்த வயல்கள் என விளைநிலமாகிய நெல் பயிரிட்ட நில வயல்களில் பூக்கள் நிறைந்து கிடந்ததை சுட்டுகின்றார். இவ்வாறு வயல்களில் நிரம்பி கிடந்த கண்ணுக்கினிய மலர்களை நெற்பயிருக்கு ஊடே கிடக்கும் களை என கருதி நீக்கும் செயல்களை சுட்டுகின்றார். பின் அந்நாட்டில் பல நிலைகளில் இருந்தும் கிடைக்கும் தேனினால் நெற்கதிர்கள் விளைந்த நிலையினை ஆலையின் வாயுள தேனகலுந்தரு தூய்கனி வாயுள தேன் சோலையின் வாயுள தேனோடு தூரிய ஆர்மலர் வாயுள தேன் மலையின் வாயுள தேன் அழிவந்த நாளதின் வாயுள தேன் வேலியின் வாயுள தேறிய செந்நெல் விளைக்குவ பாயினவே என தேம்பாவணி நாட்டுப்படலம் 66வது பாடலில் சுட்டுகின்றார். மற்றொரு பாடலில் வயல்களில் நன்கு செழித்து பறித்த கதிர்கள் முத்துக்கள் போல் காட்சி தந்தன. வயல்களில் நன்கு செழித்து பறித்த நெற்கதிர்கள் முத்துக்கள் போல் காட்சி தந்தன என தேம்பாவணி நாட்டுப்படல 80வது பாடலில் சுட்டுகின்றார். பின் பசுமையான நெற்கதிர்களின் முந்தைய பிந்தைய நிலைகளையும் அவற்றை மல்லர்கள் பல்லர்கள் அறுத்துச் சேர்த்து அரிகளாக கட்டிய இயல்புகளையும் கூறுகின்றார். பின் அத்தகைய நெற்கதிர்களை கடாக்களை கொண்டு மிதிக்கவிட்டு அதன் மூலம் கிடைத்த வைக்கோலை நீக்கிய பின் கிடைக்கும் தூய நெல்லை எடுத்து உணவிற்காக இரவல் கேட்டு வரும் இரவலர்களுக்கு கொடுத்த பின் எஞ்சியவற்றை மகிழ்ச்சியோடு தன் இல்லத்திற்கு எடுத்து சென்று உணவிற்காகவும் அடுத்த பருவத்திற்கு பயிரிடவும் சேமித்து வைத்தனர் என்ற செய்தியையும் தேம்பாவணி நாட்டுப்படல 13வது பாடலில் பதிவு செய்துள்ளார். இதன் மூலம் ஜெருசல மக்கள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பியவர்களாக விளங்கியவை புலப்படுகின்றது. இவ்வாறு மருத நிலத்தில் விளைந்த விளைபொருட்களாகிய செந்நெல், வெற்றிலை கட்டுகள், பாக்குகள், கனிகள், கரும்புகள், தேங்காய்கள், பாளைகள், மா, வருகை பலா, இளநீர் ஆகியவற்றை விற்பனைக்காக செருசலத்தில் ஏராளமான வண்டிகள் கொண்டு சென்றன என வீரமாமுனிவர் சுட்டுகின்றார். நெய்தல் நிலம். கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் என தொல்காப்பியர் சுட்டுகின்றார். வீரமாமுனிவர் நெய்தல் நிலம் இன்னதென கூறாவிட்டாலும் அந்நெய்தல் நிலத்தில் விளையக்கூடிய பொருட்கள் பற்றி மிகுதியாக கூறுகின்றார். ஜெருசல நாட்டில் நெய்தல் நில கடலில் காலை பொழுதில் கதிரவன் ஒளியில் பவள படுக்கையின் மேல் சங்குகள் வயிறு உழைந்து முத்துக்களை சொரிந்தன எனவும் செருசல நாட்டு கடலில் எண்ணிலடங்கா முத்துக்கள் விளைந்தன என்றும் செருசல நாட்டில் பகைவர் எய்தா அம்பினால் ஏற்படும் உடற்புண்ணும் இல்லை, குற்றத்தால் ஏற்படும் மன மயக்கமும் இல்லை, கடலை நாடிச் செல்கின்ற சங்குகள் முழங்குவதினால் ஏற்படும் ஓசை
மயக்கமே அந்நாட்டில் உண்டு என தேம்பாவணி படலம் 75வது பாடலில் சுட்டுகின்றார். மேலும் பிறருக்கு தானம் கொடுத்து வாழும் நல்ல பண்புகளை பெற்றவர்கள் ஜெருசலேம் மக்கள் என்பதை வளைந்து அழித்தரும் கடலின் வாழ்வலை உழைந்து அழித்த முத்து ஒருங்கு மற்ற எல்லாம் திளைத்து அழித்தலின் திரு என்று ஆண்டகை விளைந்து அழித்தவை விருந்தன்றாம் அரோ என சுட்டுகின்றார். வீரமாமுனிவர் இதில் அம்மக்கள் முத்து முதலிய ஆடம்பர பொருட்களையும் பிறருக்கு ஈந்து அவர்களை எல்லா வகையாலும் தம்மை போல் இன்புற்று வாழச் செய்கின்றனர். இதிலிருந்து அம்மக்கள் இல்லை என கேட்டவருக்கு மிகுதியாக கொடுக்கும் பண்பை உடையவர்கள் என்பது புலனாகின்றது. முடிவுரை. தொல்காப்பியரின் நானில கோட்பாட்டையே வீரமாமுனிவர் சுட்டி இருந்தாலும் அந்நிலங்களை பற்றியும் அதில் விளையும் பொருட்கள் பற்றியும் மிகுதியான செய்திகளை வீரமாமுனிவர் தம் தேம்பாவணியின் நாட்டுப் படலத்தில் தந்துள்ளார். மேலும் இவர் மருத நிலம் பற்றிய செய்திகளையே அதிக பாடலில் கூறியுள்ளார். இவர் ஆங்கில நாட்டைச் சேர்ந்தவர் எனினும் தன் நாட்டில் நம் தமிழ்நாட்டு அமைப்பிற்கேற்ப நானிலங்களை பற்றி தன் காப்பியமாகிய தேம்பாவணியில் சுட்டி அதில் நம் நாட்டில் விளையக்கூடிய பொருட்களையும் மிகுதியாக அழகாக சுட்டி இருப்பது அவரின் புலமைத்திறனை நன்கு விளக்குகின்றது. நன்றி, வணக்கம்.